ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அளவுகள குடுத்து, நம்மளுக்கு இத எப்படி செய்யலாம்? அதாவது ஷோல்டர் மெயினா மார்க் பண்றதுல ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க செஸ்ட்டோட மெஷர் 38, ஷோல்டர் 14, வேஸ்ட் ரவுண்ட் சொல்லல. நானா இது எப்பவுமே உடம்புல இருந்து ஒரு 4 இன்ச் குறைச்சா நார்மலா எல்லாருக்கும் சரியா இருக்கும். இல்லைன்னா நீங்க உங்களோட இடுப்பு மெஷர் என்ன அளவோ அத 2ஆ பிரிச்சு எடுத்துக்கிறங்க. அது. அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு சொல்லியிருக்காங்க. அத 2ஆ பிரிச்சு எழுதியிருக்கிறேன். அடுத்து ஆர்ம் ரவுண்டு கையோட அடி அகலம் 2ஆ பிரிச்சு எழுதியிருக்கிறேன் அவங்க சொன்ன அளவுகள். நெக்கோட இறக்கம் ஷோல்டர் நம்ம டீப் நெக் செய்யல மெயினா பார்க்க வேண்டியது ஃபுல் ஷோல்டர் அளவு, நெக்கோட டெப்த்து. அப்ப இந்த நெக்கோட டெப்த்த நம்ம இத வச்சு தான் ஷோல்டர் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே நீங்க உங்களோட செஸ்ட் மெஷர இதுகள ஒரு நோட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கிறங்க. அப்போ உங்களுக்கு டிரா பண்ற நேரம் ஈஸியா இருக்கும். இப்ப செஸ்ட் 38ங்கல இத எல்லாரும் யூசுவலா 4ஆ பிரிச்சு ஒரு அளவு நம்மளுக்கு வேணும். அப்போ 9.5. அதே மாரி அதே செஸ்ட் மெஷர்மெண்ட்ட 12ஆ பிரிச்சு ஒரு அளவு வரும். இதுதான் நம்ம நெக்கோட கேப் குடுக்குறதுக்கு. அப்ப இந்த 38 12ஆ பிரிச்சா 3.1. அடுத்தது லென்த் ஆர்ம் லென்த் இறக்குறதுக்கு இதே 38 6ஆ டிவைட் பண்ணணும். அப்ப அதுக்கு வர்ற ஆன்சர் 6.3. அதையும் நம்ம எடுத்துக்குருவோம். அடுத்து முன்னாடி ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ண இந்த செஸ்ட்ட 3ஆ டிவைட் பண்ணணும். 12.6 அதையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வேஸ்ட்ட 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப மெயினானது நம்ம ஷோல்டர். இதுதான் அவங்க கேட்ட டவுட்டு. அதாவது ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14, ஃபுல் ஷோல்டர் 14, நெக்கோட இறக்கம் 8.5. அப்ப இந்த 8.5 நீங்க 8.5யோ 9ஓ 10ஓ என்ன அளவு வேணாலும் வச்சுக்கிறங்க. இந்த நெக்கோட இறக்கம். இந்த நெக்கோட இறக்கத்த நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறணும். 10, 12 என்னனாலும் 2ஆ பிரிச்சுக்கிறணும். இப்ப இவங்க 8.5ன்னு சொல்லையில நம்ம 2ஆ பிரிச்சோம்னா 4.25 வரும். அப்ப அந்த 4.25 ஃபுல் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல 14, 13, 15 எவ்வளோ ஃபுல் ஷோல்டர் வேணாலும் இருக்கலாம். அத 2ஆ டிவைட் பண்ணோம்னா, அதாவது இந்த ஃபுல் ஷோல்டர் இருக்கு தானே, இந்த ஃபுல் ஷோல்டர்ல இருந்து இந்த நெக்கோட இறக்கத்த 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம். இத மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த 8.5ய 2ஆ பிரிச்சோம்னா, இந்த இடத்துல 10 வந்தா 5 வரும். 4 அதாவது 8 வந்தா நம்மளுக்கு 4 வரும். இப்ப 8.5 வருது. அப்ப நம்மளுக்கு 4.25. அப்ப இந்த 4.25 கொண்டாந்து இந்த 14ல மைனஸ் பண்ணுங்க. ஃபுல் ஷோல்டர்ல மைனஸ் பண்ணுங்க. அப்ப 4.25 போச்சுன்னா 9.25 வரும் நம்மளுக்கு. சரியா? 9.25. இந்த 9.25 ஹாஃபா பிரிச்சுக்கிறங்க. இதுதான் ஹாஃப் ஷோல்டர். அப்ப இந்த 9.25 2ஆ பிரிச்சோம்னா 4.8 கிட்டத்தட்ட. அப்ப 4 4.5 4.8 வச்சுக்கிறணும் நீங்க. அடுத்தது அதுதான் உங்களோட ஷோல்டர் அளவு. ஃபுல் ஹாஃப் ஷோல்டர் டீப் நெக் ப்ளவுஸ் போடையில 4.8 தான் உங்களோட அளவு. அதுக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஷோல்டரும் அதாவது நம்ம கையும் ஷோல்டரை அட்டாச் பண்றதுக்கு அந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் போட்டுக்கிறங்க. மறந்துடாதீங்க. இந்த இதுக்குள்ளேயே நீங்க புடிச்சு தைக்க போட்டுட்டா ஷோல்டர் இன்னும் குட்டியாயிரும். அதுக்கு தான் ப்ளஸ் 1/2 இன்ச் கோட்டு. அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. கையை சுற்றி ஃபுல் ரவுண்டு 17. அதை 2ஆ டிவைட் பண்ணால் 8.5 வருது. ஆர்ம் ரவுண்டு 12. அதை 2ஆ டிவைட் பண்ணால் 6 வருது. இப்போ இதை தான் நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஒரு சில இது இப்போ லென்த்து அவங்க சொல்ல இல்லை. இப்போ நீங்கள் லென்த்து எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ 14 வரை நம்ம லென்த் எடுத்துக்கலாம். இந்த 38 சைஸ்க்கு 14 வச்சுக்கலாம். அப்போ 14 இன்ச்சு லென்த் வச்சுட்டு அதுக்கு நேராக போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ ஷோல்டர். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஷோல்டர் எடுத்து வச்சுருக்கோம் 4.8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. அப்போ டேப் இப்படி வச்சுட்டு இந்த 4.5 முடிஞ்சு 5க்கு வர்றதுல 2 புள்ளி குறைச்சிக்கிறோம் 5 இன்ச்சுக்கு. அப்போ 4.8. அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். இந்த 4.8 தான் உங்களோட ஷோல்டர். அடுத்தது ஆர்ம் லென்த்து. லென்த் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னா ஆர்ம் லென்த்து இந்த 38 அரால பிரித்தோன்னா 6.3 வரும். அப்போ நீ மேலேருந்து 6.3 மார்க் பண்ணிக்கிறங்க.
அவ்வளோதான். 6 புள்ளி மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து உடம்பு நம்ம 4ஆக பிரிச்சிருக்கிறோம். 9.5 38 4ஆக பிரித்தோன்னா 9.5. அப்போ இந்த 9.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே இடுப்பு வந்து 8.5 நம்ம 4ஆக பிரிச்சிருக்கோம் 34. சப்போஸ் உங்களுக்கு என்ன அளவோ அதை நீங்கள் போட்டுக்கிறோங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணலை, அதனால 4 இன்ச்சு குறைச்சிருக்கிறேன். 1 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். அப்போ இந்த ஒரிஜினல் அளவையும் இந்த டாட்டட் அளவையும் கனெக்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. இதையும் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது கீழே இதன் பிரிச்சுருவோம். அந்த 8.5 வச்சுருக்கோம் தானே, இதில் ஆஃபாக பிரித்து 4.25. இதில் ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட்டு பேர் டாட் போட்டுக்கிறோங்க. 1/2 இன்ச்சு 2 பக்கம் நம்ம அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அந்த 1 இன்ச்சு இங்கே டாட்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து பேக் டாட்டு. அடுத்தது இந்த நெக்கட கேப், நம்ம வந்து இங்கே நெக்கட கேப் போட்டிருக்கிறோம். இதுவும் வந்து 12ஆல் பிரித்தா 3.1 தான். அப்போ இந்த 3 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் நம்ம நெக்கட அகலம். இப்போ உங்களுக்கு இதில் தையலுக்கு 1/4 இன்ச்சு உள்ளடக்கி தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பேக் நெக் வந்து 8.5 சொல்லிட்டாக்க நம்ம 8.5 மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அகலமும் 3.1 வச்சுக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணிடுவோம். வச்சுட்டு இந்த கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி தான் அந்த கழுத்து தைக்கிற துணியை விடணும். இதிலேயே சரியாக கட் பண்ணிடக்கூடாது. அப்போ ஷோல்டர் எக்ஸாக்ட் அளவு உங்களுக்கு தச்சு முடித்த பிறகு இந்த கழுத்து அகலம் போக எவ்வளோ இருக்குன்னா, அதாவது 1.8 தான் இந்த ஷோல்டர் வந்து சரியாக வருது. சப்போஸ் இந்த மெல்லிய ஷோல்டர் சிங் ஷோல்டர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த கழுத்துட வைடை தான் நீங்கள் குறைக்கணும். ஆனால் எக்ஸாக்ட் ஷோல்டர் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் பாழாமல் இருக்கிறதுனா இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ இந்த நம்ம விட்டுருக்கோம் 3.1 இதில் 2 இன்ச்சு கழுத்துக்கு, அதாவது இன்னொரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படினாலுமே இந்த அளவுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் பெருசாக வேணும்னா 1/2 இன்ச்சு முன்னே தள்ளிக்கிறங்க. இல்லை இப்படியே ஃபார்முலா வைஸ் பிரகாரமே செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே செஞ்சுக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கழுத்தை நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக் பார்ட் கொடுத்தாச்சு. இதில் தையலுக்கு வெட்டையில் இந்த 1/4 இன்ச்சு விட்டு தான் வெட்டணும். இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம், அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது புள்ளைட்டு நம்ம சரியான ஷோல்டர் விட்டுருக்கோம், அதுக்கு நேராக போட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து இப்போ இந்த ஷோல்டர் விட்டுருக்குறோங்க, இந்த ஆம் இறக்கம் 6.3 இதிலேருந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க 3.1. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 9.5 மார்க் பண்ணியிருக்கிறோம். 1 இன்ச்சு உள்ளே தள்ளிக்குதுங்க. தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டுருங்க அந்த ஆம் ரவுண்டை. Your device is ready for setup. Just download the Alexa and can follow the instructions. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே உங்களோட ஆம் ரவுண்டு வந்துடும். இப்போ நீங்கள் இதை அளந்து பார்த்தாலும் நீங்கள் சொன்ன அந்த ஆம் ரவுண்டு 8.5 வந்துடும். அதையே வச்சு கூட எடுக்கலான்னு உங்களுக்கு தனியாகவே சேர்த்து காட்டுறேன். 14க்கு மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர் வந்து அதே தான் நம்ம மார்க் பண்ண அந்த எவ்வளோன்னா 4.8. அப்போ 5க்கு 2 பாயிண்ட் குறைய ஷோல்டர். அடுத்தது நெக்கு கேப்பு 3.1 விடணும். அவ்வளோதான். இறக்கம் ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 6.5க்கு வைக்கிறேன். உங்களுக்கு அது கூடனா இது குறைச்சிக்கலாம், இல்லை இன்னும் கூட வேணும்னா 7.5 வரை கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். 38 சைஸ்க்கு 7.5 வரை வைக்கலாம். இதை வச்சு இப்படி கர்வ் கொடுத்துக்குவோம். இது ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்தது இந்த ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற தானே, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இது எவ்வளோ தூரம் நம்ம போடணும்னா 6.3, அதாவது 6 பாயிண்ட்டும் 6க்கு வச்சுட்டு ஒரு 3, 6.5க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 இன்ச்சு, அவ்வளோதான். 3 புள்ளி பாயிண்ட்டு போட்டுட்டு இதுக்கு நேரம் நம்ம கோடு போட்டுருவோம். இதுதான் உடம்பு மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு வர்ற நேரம்
உள்ள அந்த சரியான எக்ஸாக்ட் அளவு போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு இந்த கோடை வந்து இப்படி கிராஸாக ஆம் லென்த்தை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து தான் நீங்கள் வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறணும். 6.1 அதே மாதிரி இந்த இடத்துல 9.5ன்னா ஒரு 9.5 தான் எக்ஸாக்ட் அளவு 38க்கு. அதில் 1 இன்ச்சு உள்ள தள்ளிட்டு இதை கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்மு. அடுத்தது நம்ம 4 பிரித்து ஒரு அளவும் 3 பிரித்தா 4 பிரித்தா 9.5 வரும். 3 பிரித்தா 12.5 வரும். அப்போ மேலேருந்து 12.5 அது 12.6 நம்மளோட எக்ஸாக்ட் அளவு. 1 இன்ச்சு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் கீழே அந்த முன் பக்கத்துக்கு மட்டும். அப்போ இந்த 12.5 போக 1 இன்ச்சு வச்சுட்டு இது போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த போடு மட்டும்தான் தேவை பேக்கோட அளவுக்கு இருந்து. அதாவது 3 பிரித்து ஒரு அளவும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சு நம்ம மேலே சேர்த்துக்கலாம். 4 பிரிக்கிற நேரம் 9.5 வரும். அதில் 1 இன்ச்சை சேர்த்து 10.5க்கு இந்த கீழே கொடுத்த இதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ 10.5 வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்கு உள்ள கேப் வந்து 3 இன்ச்சு வரும். நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேணான்னா மேலேருந்து அந்த 9.5 38 4 பிரித்து 9.5 கூட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு கீழே மார்க் பண்ணாவே இந்த அளவு சரியாக வந்துடும் எல்லாருக்குமே. அவ்வளோதான். இப்போ இந்த கேப் பஸ்ட்டு டு பஸ்ட் அளவு வந்து இந்த கழுத்து வச்சுருக்கிற 3.1 அதோட 1 இன்ச்சு சேர்த்து 4.1க்கு மார்க் பண்ணுங்க. சரியா அது நடு ஷோல்டரில் மார்க் பண்ணாவே அது வந்துடும். 4.1 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த கோடை கனெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். கோடை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் ஆப்ஷனல் தான். இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1 கொடுத்துக்கலாம். இல்லை இந்த பக்கமும் 2 அந்த பக்கமும் 2 வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பக்கம் இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச் கொடுக்குறேன். அந்த பக்கமும் 1.5 இன்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இதுலேயும் கீழே நம்மளுக்கு வந்து இடுப்பு வந்து 8.5 உங்களுக்கு எவ்வளோ இடுப்பு வருதுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம 8.5 இந்த வரைக்கும் கீழே இடுப்பு அளவு. அடுத்தது இங்கே டாட் நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த 3 இன்ச் நம்ம உயரம் கொடுத்துருக்கோம் தானே. இதில் வந்து 1.5 இன்ச்சு ஆஃபாக பிரிச்சுக்கலாம். அப்போ 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ இந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறணும் இடுப்பு அளவு போக. அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு தையலுக்கு இவ்வளவும் நம்ம விடணும். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம் அந்த கோடை இதோட கிராஸாக கனெக்ட் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விட்டுருக்குறோம் இந்த கோடையும் கிராஸாக விட்டுருங்க. அவ்வளோதான். உடம்போட அளவு 9.5 அதோட ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இப்போ இதையே கனெக்ட் பண்ணு. இப்போ இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சு அந்த பக்கத்தில் இல்லை 1 இன்ச்சு கூட விடலாம். அது உங்களோட பஸ்ட்டு அளவை பொறுத்து கம்ஃபர்ட்டாக வேணும்னா நம்ம 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். 1 இன்ச்சு போதுன்னா கணக்காக இருக்கும். அது நீங்கள் உங்களோட வசதியில் 1.25 கூட 2 பக்கம் விடலாம். அது நம்ம ஆப்ஷனல் தான் டாட்டட் அளவு. அடுத்து இந்த 2க்கு நடுவில் மிட் பாயிண்ட் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறணும். இப்போ இந்த இடத்துலேருந்து 5 இருக்குன்னா 2.5க்கு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இது ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு இதை பிடிச்சிக்கிறோங்க. அடுத்தது இந்த டாட் வந்து இதுதான் நம்மளோட எக்ஸாக்டு உடம்போட அளவு 9.5 இன்ச்சு இங்கே தான் வரும். இப்போ இந்த உடம்போட அளவுல இருந்து இந்த 3.1 இந்த கழுத்துட அளவு விட்டுருக்குறோம் அந்த அளவை இந்த வளைவில் மார்க் பண்ணுங்க. 9 அதாவது 9.5லேருந்து இந்த 3.1 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல இருந்து தான் இந்த டாட் போடணும். அதாவது 38 நம்மளோட உடம்போட அளவை 12 பிரித்து வர்ற ஆன்சர் தான் இந்த வளைவுல இருந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு அதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ இந்த 3.1 இந்த சரியாக உடம்பு 9.5லேருந்து 3.1 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி அதுக்கு நேராக கிராஸ் போட்டோம்னா இந்த 3 டாட்டும் பர்ஃபெக்டாக வந்துடும். இதே 4 டாட் வேணும்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி இந்த இடத்துல ஒரு டாட்ஸ் போட்டுருங்க. அது வேணான்னா நம்ம விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறலாம். இதுதான் ஃப்ரண்ட் பகுதி.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம தையலுக்கு எதுக்குமே இல்லாமல் விட்டுருக்குறோம். இந்த 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி வந்திருக்குது ஃப்ரண்ட் இது. நம்ம 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுனதுனால அவ்வளோதான். இப்போ பட்டி எவ்வளோன்னா இப்படி வச்சுக்கிறேங்க. சரியாக எக்ஸாக்ட் அளவு நான் எடுத்தது. இப்போ பாருங்கள் மீதமுள்ள அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு தான் வருது. இந்த இடத்துல வந்து ஒரு 2 1/4 அதாவது 2 1/2 இன்ச்சு கிட்ட வருது. 2 1/4 வருது. இந்த இடத்துல சரியாக நம்மளுக்கு 2 இன்ச்சு தான் வருது. அப்போ நீங்கள் வந்து அது ஃபைனலாக நம்ம பார்த்துக்கிறலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கிறணும். இப்போ மொத்தமாக நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோன்னு பாருங்க. அந்த டாட்டுக்கு முன்னாடி 6 1/2 வருது. இந்த இடத்துல ஒரு 2 1/2. அப்போ நம்மளுக்கு வந்து 8 6யும் இங்கே 2 8 9 தான் வருது. நீங்கள் ஒரு 10 இன்ச்சு நீட்டத்துக்கு அதாவது ஒரு 10 இன்ச்சு நீட்டம் இப்படி விட்டுக்கிறங்க. விட்டுட்டு ஒரு 4 இன்ச்சு அகலத்தில் எடுத்துக்கிறங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா இருக்கிற அளவில் பாருறேன். இந்த இருக்குது. இந்த நீட்டம் வந்து நீங்கள் 10 இன்ச்சு எடுத்துக்கிறங்க. ஃபுல்லாக இன்னும் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோங்க. இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ எவ்வளோ வேணாலும் நம்ம மடித்து விட்டுறலாம். நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. எடுத்துருக்க இடத்துல கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இந்த அளவு எவ்வளோன்னு பாருங்க. இந்த கிராஸ்டு அளவு 3 இன்ச்சு வரும். அப்போ 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த கோடு 1 இன்ச்சு போட்டிருக்க தானே. அப்போ மேலேருந்து 3 இன்ச்சு எந்த புள்ளியில் வருதுன்னு பார்த்துட்டு இதை மட்டும் இப்படி கிராஸாக லைவாக கொண்டாந்து இதை அப்படியே கொண்டாந்து இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தள்ளிட்டு கொண்டோம்னா இந்த பட்டி ஸ்லாண்டிங் வந்துடும். இதை கொண்டாந்து மேலே நம்ம இந்த டாட் பிடிச்சிருவே தானே. இந்த டாட் இப்படி பிடிச்ச இன்ச்சு டாட் போயிருந்தானே இதில் வந்து இப்படியே அட்டாச் பண்ணி இதோட நீங்கள் போட்டு கீழே எக்ஸஸ் உள்ளதை பேக் பார்ட்டுக்கு போக மீறதை அப்படி மடித்து தைச்சிருங்க. இல்லை சப்போஸ் இதை மூடி தைச்சிட்டா சரியான அளவை மார்க் பண்ணிவிட்டு இதோட அட்டாச் பண்ணிடுங்க பட்டி. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பட்டி எல்லாம் செல்லச்சு. இப்போ ஸ்லீவ் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 7 இன்ச்சு நான் சும்மா நார்மலாக வைக்கிறேன். 7 இன்ச்சுக்கு வச்சுட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த ஓரளவு எடுத்தாச்சு. கேப் கைட்டுக்கு வந்து 38 12ஆல் பிரிக்கணும். 3.1 வரும். அப்போ இந்த 3.1 மார்க் பண்ணி வச்சு அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 சொல்லியிருக்காங்க. அப்போ அதை 2ஆக பிரித்தா 6 அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கோடு 2 கோடு போட்டிருக்கிறோம். இதில் வந்து அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு அதாவது ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 17 சொல்லியிருக்காங்க. அதை 2ஆக பிரித்தோம்னா 8. அப்போ இப்படி கிராஸாக வச்சு அந்த கோடில் 8 எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல வருது. அப்போ இதுக்கு நேராக நம்ம கோட் போட்டுக்கலாம். இதே இதுதான் என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்தாலும் அந்த ரவுண்டை வந்து இதில் வந்து நம்ம கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த கோடு முடிகிற இடத்த இந்த ஸ்லீவ் ரவுண்டோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே தையலுக்கு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ துணி இருக்கிறத பொறுத்து நீங்கள் விட்டுக்கிறங்க. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் 8 இந்த 17 8 மார்க் பண்ணியிருக்கோம் தானே. இதில் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறணும். 4.25 பார்த்தாச்சு. இதில் 4.25ல் 2.1 மிட் பாயிண்ட்டு. இந்த பக்கமும் 2.1. அதாவது மெயினில் வந்து நடு மிட் பாயிண்ட் ஒன்று பார்த்துக்கிறங்க. அடுத்தது இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இதுக்கு ஓடணும். இப்போ இதில் ஒரு புள்ளியும் இதில் ஒரு புள்ளியும் இதில் ஒரு புள்ளி கீழே இப்படி மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கர்வ் வச்சு வரைஞ்சாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சாலும் சரி அழகாக இப்படி மேலேருந்து இந்த புள்ளி இருக்குது தானே இந்த புள்ளியோட டச் பண்ணி இது உள்ளால போயிடணும். அதே மாதிரி மேலேருந்து வந்து மேலேருந்து அந்த 2 புள்ளியால் அப்படியே ஏறி கீழே வந்து கொட்டுறணும். அதே மாதிரி வந்து கீழே வர்ற நேரம் இந்த புள்ளியோட சேர்த்துறணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதுவும் நீங்கள் மேலே ஆஃப் வைத்து தையல் போட்டுக்கிறணும். நம்ம எக்ஸாக்ட் அளவை பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் தையலுக்கு தனியாக விட்டுக்கிறோங்க. துணியில் மார்க் பண்ணுற நேரம் பார்த்து தையலுக்கு விட்டுக்கிறோங்க.
அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி நீங்க கட் பண்ணி ஒரு நேரம் வச்சுட்டா, நீங்க அடிக்கடி ப்ளவுஸ் தைக்கையில ஈஸியா போட்டு கட் பண்ணிடலாம். இப்ப இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்படி உரிச்சு போட்டுட்டு, நம்ம வெட்டியிருக்கிறத கட் பண்ணிருவோம். மார்க் பண்ணியிருக்கிறத. அவ்வளோதான். இவ்வளோதான் பாருங்க. நீங்க சொன்ன அளவுக்கு இதுதான் நான் படிச்ச மெத்தட். நம்ம இதுவரைக்கும் சேனல்ல வேற மாரி தான் நம்ம செஞ்சோம். அதாவது நம்ம ஈஸ் கொடுக்காம ஈஸ் 4 இன்ச்சு சேர்த்து மொத்தத்திலே கட் பண்ணிருவோம். இவங்க வந்து தனியா அந்த டாட்டுக்குள்ள அளவ வெளிய குடுத்துட்டு, மத்தபடி எக்ஸாக்ட் அளவு வச்சு இப்படிதான் கட் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப நம்ம சேனல்ல போட்ட மாதிரியும் செய்யலாம். இது மாதிரியும் செய்யலாம். இது ஒரு வகையான மெத்தடு. அதனால தான் நான் இது செஞ்சு பார்த்தேன். இதுவும் நல்லா ஈஸியா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த ஷோல்டர் நம்ம எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணி கட் பண்ணி செய்யல, எந்த ஃபாலும் வராது. ஷோல்டர் கீழ சரியாது. நீங்க நாட் போட வேண்டிய அவசியமும் இல்ல. அதனால தான் நான் இந்த மெத்தட் ஈஸியா இருக்கிறதுனால, இது பிரகாரம் உங்கள செய்ய சொல்றேன். அப்ப நீங்க இதே மாரி செஞ்சுட்டு, கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இதுல வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நான் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் தையல் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே சோஃபியா டெய்லரிங் சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.